ஃப்ரெண்ட்ஸ் எங்களாம் எப்படி இருக்கீங்க? இந்த மாதிரி பழைய விளக்கு நம்ம எடுத்து வச்சுருக்கோம் ஏற்றிட்டு. இந்த விளக்கெல்லாம் நம்ம திரும்ப புதுசாக்கிறதுக்கு நம்ம தண்ணியில், வெறும் தண்ணியில், கொதிக்கிற தண்ணியில் கொஞ்சம் பேக்கிங் சோடா, லெமன் இருந்தால் லெமன், இல்லைன்னா வினிகர் போட்டுட்டு கொஞ்சமாக உப்பு போட்டுட்டு நம்ம இதை எப்படி வருதுன்னு பார்க்கலாம். தண்ணி நல்லா முங்குற அளவுக்கு தண்ணி, வெறும் டேப் வாட்டர் தான் விட்டுருக்கேன் நான். விட்டு கொஞ்ச நேரம் ஊறட்டும். ஊறிட்டு அந்த எண்ணெய் பிசுக்கெல்லாம் வரட்டும். வந்ததுக்கப்புறமா நம்ம திருப்பியும் ப்ராசஸ் ஆரம்பிக்கலாம். பாருங்கள், இப்போவே கொஞ்சம் அழுக்கெல்லாம் வெளியில் வந்துருச்சு. இது புது அகல், மற்றதுலேருந்துலாம் வெளியில் வந்திருக்கு அழுக்கெல்லாம். இப்போ இதில் பேக்கிங் சோடா, அதுக்கப்புறம் வினிகர், எலுமிச்சம்பழம் இல்லைன்னா வினிகர் விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கல் உப்பு இல்லைன்னா சாதா உப்பும் போட்டுக்கோங்க. மூணுத்தையும் மிக்ஸ் பண்ணி இப்போ இந்த அடுக்கில் போட்டிருக்கேன். இது நான் இப்போது சுட வைக்க போகிறேன். இந்த தண்ணியை சுட வச்சோடனே இந்த விளக்கும் கொஞ்சம் சூடான உடனே நம்ம என்ன பண்ணலாம், எடுத்த உடனே இந்த அழுக்கெல்லாம் வெளியில் வந்துடும். பாருங்கள், கலர் பெயிண்ட் பண்ண விளக்கெல்லாம் எடுத்துருங்க, அதுக்குள்ளே போட வேணாம். இது வெறும் வாஷ் பண்ணால் போதும். புது அகலும் அதுவும் வெறுமை வாஷ் பண்ணால் போதும். விம் லிக்விடும் ஆட் பண்ணிக்கலாம் இதோடு சேர்த்து. ஷாம்பு வேணும்னாலும் நீங்கள் ஷாம்பும் போட்டுக்கோங்க. இங்கே பாருங்கள், எவ்வளோ நம்ம கை வைக்காமல் எவ்வளோ அழுக்கு வந்துருச்சு இதுலேருந்து. அகல் விளக்கு எவ்வளோ க்ளீனாகி வெளில வந்திருக்கு. எவ்வளோ எண்ணெய் பிசுக்காக இருந்தது போடும்போது இப்போ எவ்வளோ க்ளீனாக இருக்குது பாருங்கள். இப்போ இந்த கருப்பெல்லாம் போட்டுக்கு நம்ம திருப்பியும் அந்த கலர் கொடுத்து, அந்த காவி வச்சு நம்ம இந்த காவி கலர் கொடுத்து நம்ம பெயிண்ட் பண்ணால் தான் சரியாக வரும். அதுக்கு காயணும், வெயில் வேணும். அதனால் அது ஒன்றும் நம்ம பண்ண முடியாது. ஆனால் க்ளீனாச்சு, அகல் விளக்கு க்ளீனாச்சு. ஏன்னா இப்போ மழையும் இதுமாக இருக்கிறதுனால இப்போது நம்ம இதுக்கு சான்ஸ் இல்லை. போன தடவை மாதிரி கலர் அடிக்க முடியாது. போன தடவை நான் கலர் அடித்து காமிச்சேன். இந்த மாதிரி க்ளீன் பண்ணிவிட்டு அந்த அகல் விளக்க அந்த காவியாலே கலர் பண்ணி காமிச்சேன் உங்களுக்கு நான். இந்த வாட்டி மழை பெய்யறதுனால அது வெயிலில் வைக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை. போடுறதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது இப்போ பாருங்கள், எவ்வளோ பளிச்சுன்னு நல்லா ஆயிடுச்சு.